ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா 2 ஒர்க் இருக்குது சிட்டிக்குள்ளார. ஸோ எல்லா மோட்டோ விளாகரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ. ஓகே, எனக்கு ஒரு 2 தாட் இருக்குது. அதில் நீங்கள் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஆஸ்கிங் இருக்குது. அது சக்சீட் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பர்சன் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். அது எவ்வளோ பெரிய பில்டிங் அப்பா, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். என்னடா நியூயார்க் சிட்டியில் இருக்குமே சொல்கிறீங்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்னு. Hey, what's up YouTube? எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. Thank you so much for your love and support as always. எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து இட் ஃபீல் ஸோ அமேசிங். நிறைய வீடியோ பண்ணுன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் எடுத்த மாதிரி ஆகிடுச்சு. வாரத்துக்கு 2 வீடியோ இல்லை மினிமம் 3 வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் ரைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ போகிற வீடியோ ஒன்று, ரிட்டன் வர வீடியோ ஒன்று. அது ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து ப்ரோ ரிட்டன் வர வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்றதுக்காக. ஸோ அதனால தான் ரிட்டன் வர வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக ரிட்டன் வரும்போது கொஞ்சம் வந்து அவசரமாக வருவோம். தட் மீன்ஸ் லைக் கொஞ்சம் ஸ்பீடாக வருவோம். அதை நான் காட்ட வேணான்றதுக்காக தான் நான் வீடியோவே போட மாட்டேன் ரிட்டன் வரும்போது. 2வது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடிங்கை வந்து நான் வந்து யாருக்கும் வந்து லைக் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதனால தான் வந்து நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த இதை ப்ளர் பண்ணுறது இல்லைன்னா அதை கட் பண்ணிடுறது. நானும் அதிகமாக அந்த நிறைய டைம் ஓட்ட மாட்டேன். ரொம்ப சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு மட்டும் தான் அந்தமாதிரி நான் வந்து நானும் ஸ்பீட் போவேன். சும்மா கண்டினியூஸாக வந்து வீட்டில் அந்த ஆரம்பித்து டெஸ்டினேஷன் போயிட்டு வர வரைக்கும் அப்படியே அந்த மாதிரிலாம் போகிற ஆள் கிடையாது நான். இல்லை, அது ஒரு போர் அடிச்சிடும் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா 2 ஒர்க் இருக்குது சிட்டிக்குள்ளார. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெக்காத்லான் போகணும். இந்த ஹைட்ரேஷன் பேக் ஒன்று வாங்கணும். இங்கே அமேசானில் பார்த்தேன் வந்து வரலை, கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது இல்லாமல் என்னோடய பர்பஸ் வந்து ஆக்சுவலாக எனக்கு எப்படி தேவை அப்படின்னா, ஏன் ஹைட்ரேஷன் பேக் ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து நம்ம முன்னாடிலாம் ரைட் போகும்போது எஃப்சியில் இல்லைன்னா ஸ்கூட்டிலலாம் வந்து நான் லாங் ட்ரிப் அடிக்கும்போது எனக்கு வந்து அது நிறுத்தி ஆகணும்னு தோணும். புரியுதுங்களா? ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு 150 கிலோமீட்டர்ஸில் வந்து கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கும். நான் வந்து கரெக்டாக நிற்கும் போது எடுத்து வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சிடுவேன். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் நிறுத்தாமல் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வண்டியோட பவர் அப்படி இருக்குது, வண்டியும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து லாங் போகும்போது பட் ஆனால் தண்ணி தான் கிடைக்க ஆரம்பிச்சதா. ஸோ ஹைட்ரேஷன் பேக் ஆக்சுவலாக வந்து ரன்னிங்லேயே இருக்கும் போதே அப்படியே வந்து தண்ணி குடித்தா நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஹைட்ரேஷன் பேக் தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஹெல்மெட்டில் அப்படியே இந்த இடத்துல அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பட் இந்த ஹெல்மெட்டில் அது பாசிபிளாக எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணுறது எம்டி, ஐ திங்க் ஸ்ட்ரிங்கர் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஸோ அது வந்து டெக்காத்லானில் இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ அதனால் டெக்காத்லான் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வேலை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்தி ப்ரோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. சென்னை வந்தப்போ அவரோட சப்ஸ்கிரைபரோட ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி போயிருப்பார். காக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணது தெரியல. நான் அதை டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்லேயும் கொடுக்குறேன். அங்கே தான் போகிறோம். அவங்க தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ராக்சர் ஆனவங்களுக்குலாம் வந்து ஆல்டர்னேட்டாக வந்து கட்டு போகிறதுக்கு பதில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் அந்த மாதிரி மெட்டீரியலில் வந்து வென்டிலேஷனோட யூஸ் பண்ணுற மாதிரி ப்ளஸ் அதுமாதிரி நிறையா க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் அதுமாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி வந்து உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் அதை எடுத்துகிட்டு வாங்க, அந்த ப்ராடக்டாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. ஸோ எல்லா மோட்டோ விளாகரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ. அதாவது மழை டைமில் ரைட் பண்ணும்போது சடனாக வந்து வ்ளாக் பண்ணி போயினே இருப்போம், திடீர்னு மழை வந்துடும். சின்ஸ் வந்து நம்ம மைக் அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுனால கோப்ரோவோட அந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து கெப்பாசிட்டி வந்து டவுன் ஆகிரும். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து மழை பெய்யும் போது வ்ளாக் பண்ண போக முடியாது. பிகாஸ் அந்த போர்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கேஸை வந்து எக்ஸ்டர்னல் கேஸ் ரிமூவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நிறையா வந்து மோட்டோ விளாகர் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம பார்த்தி ப்ரோவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தார், அவர் ரிட்டர்ன் போகிற வீடியோவில். அதை பார்த்துட்டு பார்த்தி ப்ரோவுக்கு வந்து அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவர் நேம் வந்து கோகுல் ப்ரோ, அதில் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் ஒன்று பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு வந்து சின்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் தேவை, கோப்ரோவோட மெஷர்மெண்ட்ஸ்லாம், அதை வச்சு நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறோம் மெஷர்மெண்ட் வச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே ஃபைன். மார்க்கெட்டில் இருக்குது வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இருக்குது. பட் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் அலாங் வித் மைக் அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது மழை வந்தாலும் நம்ம கைட்டக்கூடாது, அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா vloggers-க்கும். அதுதான் they are trying to make it. ஸோ எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் அவங்க ஆல்ரெடி ஐடியாஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவைன்றதை ஆஸ் எ vlogger-ஆக வந்து மோட்டோ vlogger-ஆக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மகிட்ட அடாப்டர் இருக்குது, எந்த ஒயர் சைஸில் வந்து அது கரெக்டாக வந்து அந்த இது ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் வந்து எந்த டைமில் அவங்க ரிமூவ் பண்ண தேவை, அதெல்லாம் வந்து நம்ம சொன்னால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் நான் இன்றைக்கி போகிறேன். ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மடிப்பாக்கம், ஸோ ராம்நகர் அந்த சைடில், ஸோ லெஃப்ட் சைடு தான். வந்தாச்சு, இன்னொரு 5 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ இதுக்கு இந்த சின்ன ஒர்க்குக்கு இந்த டெக்காத்லானுக்கு எதுக்கு இந்த வண்டியை போய் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வேறு அந்த ஒர்க்கு போக அவங்ககிட்டே நான் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்கலான்னு இருக்கேன். நான் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, அந்த இன்வெசிபிள் ஸ்டிக்கை வந்து வண்டியில் மவுண்ட் பண்ணுற மாதிரி. அது என்னோடய ஐடியாவில் என்கிட்ட இருக்குது, ஆடியோ vlogல பார்த்துருக்கேன். மேக்ஸ்ரிஸ்ட்னு ஒரு சேனல் வந்து ஒரு மோட்டோ vlog சேனல், யூஎஸ் சேனல், அதில் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது, அது எப்படி பண்ணணுன்னு. ஸோ அவர்கிட்ட அதை கேட்கலாம், அது இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு. ஏன்னா ஐடியா இருக்குது, செய்கிறதுக்கு தான் ஆள் கிடையாதுல்ல. ஸோ நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட போகிறேன். நாங்கள் போயிட்டு அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஐ வுட் பி ஆக்சுவலி என்னென்ன அப்டேட் கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து நம்ம அதுக்கப்புறம் டெக்காத்லான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க, மடிப்பக்கம் உள்ள வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லிச்சு, பட் நான் வந்து லெஃப்ட்டில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்ன சந்தில் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ரூட் எடுத்திருக்கேன். பார்ப்போம், இங்கே போய்ட்டு திரும்பியும் கூகுள் மேப் செக் பண்ணேன்னா ஒரு ரீரூட் காமிச்சிருக்கோம், அதுலேருந்து கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது டீட்டெயிலாக வந்து பார்த்தி ப்ரோ வீடியோவில் சொல்லியிருப்பார். அதனால் சென்னைக்கு அவர் வந்தார்ல, சென்னை வந்தப்போ ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்க வந்தார்ல, அப்போ ஒரு வீடியோ பண்ணியிருப்பார் பாருங்கள். அந்த வீடியோவில் அவர் கிளியராக சொல்லியிருப்பார் எல்லாத்தையும், அவங்க என்ன பண்ணுறாங்க. நிறைய மெடிக்கல் ரிலேட்டடாக பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஹிந்துஸ்தான் மோட்டர்ஸோட அந்த அம்பாசிடர் லோகோ சம்திங், அது சம்திங் ஏதோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வீடியோ சொல்லியிருப்பாங்க. ப்ராப்ளி வந்து நம்ம போகிற பர்பஸும் வந்து நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன். கரெக்டான லொக்கேஷன் தான் வந்திருக்கும், இதுதான் கரெக்டான ரூட். அநேகமாக பார்த்தி ப்ரோவும் இப்படி தான் வந்து மாட்டி இருந்திருப்பார். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தில் வந்து கூப்பிட்டு போயிருக்கோம் அவரை, அவரும் தெரியாமல் போய் மாட்டி இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரைட். ஆஹா, இந்த இடமா அது? ஓகே, தெரிஞ்ச ரூட்டு தான். ஆக்சுவலாக நிறைய தடவை வந்தது. இதுக்கு அடுத்த தெருன்னு நினைக்கிறேன். I think this would be the ideal location. இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐடியா மக்கள் கிடைக்கும். ஆக்சுவலாக பார்த்தி மூலமாக நிறைய கிடைக்கும். ஒருத்தர் கேட்டியா மின்ஷீல்டு மேலே இங்கே வரது ஒன்று இருக்கும், அதில் வந்து இந்த ஆங்கிள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனார். அவர் ஏதோ குரூப்பில் போட்டிருக்காரு. இல்லாமா, ஆக்சுவலாக வந்து இப்படி தான். ஏன்னா குரூப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, நிறைய குரூப் இருக்குது. ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்ட். ஓகே, நான் எனக்கு ஒரு 2 தாட் இருக்குது. அதில் நீங்கள் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, எக்ஸாக்ட் எனக்கு இது கவர் பண்ணணும். ஆமாம், அந்த ராட் அப்படியே கவர் பண்ணணும். ஏன்னா கல் பட்டு 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 இது டேமேஜ் ஆகுது. இது வந்து இந்த பிளாஸ்டிக் இதே மாதிரி இது கவர் பண்ணுற மாதிரி போயிடணும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு ஃபோர்க்கு அதை ஒரு செட்டு மாற்றிங்கன்னா மினிமம் 1 லட்ச ரூபா. இது பண்ணு, இந்த கல் இங்கே பட்டு சின்ன டென்ட்டு, நான் சொல்கிறது சார், இருக்கிறதுலே ஒரு குண்டு ஊசி குத்தனை அப்படி இருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு ஓட்டை வந்தாலும் இங்கே லீக் ஆகிரும். ஆமாம், ஆயில் வந்து சீல் வந்து கீழே பம்பாக வரும்போது சீல் பிரேக் ஆகி இது லீக் ஆகும். நேற்று நான் சர்ச் பண்ணும்போது, யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது, இந்த டர்ட் பைக்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதெல்லாம் அந்த இது தாங்கிறதுக்குனே வந்த வண்டி, அதெல்லாம் அந்த இதெல்லாம் அடிப்படாமல். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் செட் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக கவராக இருக்குது. ஸோ எந்த கல் பட்டாலும் அந்த பிளாஸ்டிக்கில் தான் படுது. நான் வேணால் அது ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே ஓகே ஓகே, புரியுது. பட் சில பேர் ட்ரை பண்ண நினைப்பாங்க, ஃபீச்சரிஸ்டிக்காக அதை சேஃப்டி விஷயம்லாம் வருதுன்னா அதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நான் திங்க் பண்ணி கேட்குறேன் உங்களை. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் மோல்ட் பண்ண மாதிரி வேணும்னா அதுவும் பண்ண முடியும். அந்த ரெசின் கார்டில் அதில் பண்ண முடியும். இது சின்ன பார்ட்டு தான் தெரியும், அதில் போட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் ரன்னிங்கில் அது கைண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பெரிய பிரச்சனை.
ஸோ நம்ம நிறைய ட்ரையல் பார்க்குறத பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம ட்ரையல் பண்ணுறோம். ஆனால் அந்த ஃபினிஷ் குவாலிட்டி வந்து லாங் டேர்ம் சென்ஸ் இட்ஸ் ரியலி லாங், அந்த மாதிரி டேர்ம் தான். ஸோ நம்ம இங்கே வந்தோம். இவ்வளோ அதாவது விஷயம் பேசும்போது அவங்க அந்த இன்டென்ஷன் ஆஃப் ஸ்பீக்கிங் இருக்குல்ல, அதுலேயே வந்து உங்களுக்கு தெரியுது தே வாண்ட் டு டூ சம்திங். இன் டர்ம்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் டு த சொசைட்டி, அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபார் தெம் ஆஸ் எ ஆண்டர்ப்ரனர் நிறைய விஷயம் அவங்க பேசுகிறாங்க, நிறைய பண்ணுறாங்க, பண்ணதை காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஒரு மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம் அவ்வளோதான். பட் when they are doing something நியூனா ஐ திங்க் டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ மோட்டர் வ்ளாகிங் பண்ணுறோம். இப்போ அவங்க பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோப்ரோ அந்த வாட்டர் கேசிங், அதில் வந்து நம்ம எப்படி டிஃபால்ட்டாக அடாப்டர் போட்டே வச்சுருக்கலாம். ஈவன் டூரிங் ரெய்னி டைமில் வந்து நீங்கள் நம்ம வ்ளாக் பண்ணுறதுக்கு அடாப்டரை கைட்ட தேவையில்ல, அந்த மாதிரி கான்செப்டில் வந்து அவங்க தேர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ அது சக்சீட் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பர்சன் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். அதை வாங்கி அதை நான் கண்டிப்பாக ட்ரையல் பண்ணி பார்ப்பேன் நான். ஏன்னா எல்லா டைமும் வந்து மொபைல் வந்து எல்லா டைமும் வந்து மழை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தடவையும் வந்து நிறுத்தி கோப்ரோ எடுத்து பேக்கில் வச்சுட்டு அப்படி தான் வந்து நம்ம வ்ளாக் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதுதான் தே ட்ரைங் டு டூ இட். ஃபஸ்ட்டு டேக்லேயே வந்துடாது, ஒரு தடவை ட்ரை பண்ணுவாங்க, ஒரு ட்ரையல் கொடுப்பாங்க, மேபி 2-3 டைம்ஸ் போகலாம், 5 டைம்ஸ் கூட போகலாம். பட் எண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம்ல. ரிசல்ட் நல்லா இருக்கிறனால அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்ல வரல, பட் அந்த முயற்சி இருக்குது தெரியுமா, அதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ லெட்ஸி அவங்கள்ட்ட அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம், அவங்க பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் அவங்க சக்சீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து அதை நான் ஃபிக்ஸ் பண்ணி அதை நான் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு மணி 1:30 ஆகுது. டெக்காத்லான் போய்ட்டு அந்த ஹைட்ரேஷன் பேக்கை மட்டும் பார்த்துட்டு நம்ம உடனே வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ டெக்காத்லான் ஒரு 15-20 மினிட்ஸ். ஸோ another ஒரு 15-20 மினிட்ஸ் டெக்காத்லான் போய்ட்டு வேலையை ஒரு 10 நிமிஷம் வேலை தான் முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுவோம். ஸோ ஓவரால் வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு 2-3 மினிட்ஸ் தான். அந்த டோல்கேட் தாண்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரைட் நினைக்கிறேன், ரைட்டில் யூட்டன் அடிக்கணும். டெக்காத்லான் வந்து ரைட் சைடில் இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம டப்புன்னு டீஹைட்ரேஷன் பேக் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குதுன்னு தான் வெப்சைட்டில் இருந்தது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு பிரச்சனை இருக்காது, அப்படியே போயிடுவோம். போகலாம், நான் போங்க. ஏன்னா அந்த வெயிலில் ரைட் பண்ண ஆரம்பிச்சேன்னு ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆயிடுது. ஐம் நாட் ஷுர் வெதர் இப்போ தான் எனக்கு அப்படி இருக்கானே. நான் ப்ரீவியஸாக வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லைன்னு அவள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. போஸ்ட் ப்ராப்ளி கோவிடுக்கு அப்புறம் அப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகுதா இல்லைன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே வந்து தண்ணி ரொம்ப தாகம் எடுக்குது, உடனே தொண்டை வந்து வறண்டு போயிடுது. அது வந்து ஒரு நாள் நிற்க மாட்டேங்குது, வறண்டு போய் வர. அது ப்ராப்ளம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங், அப்பா. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். என்னடா நியூயார்க் சிட்டியில் இருக்குமே சொல்கிறீங்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்னு. கண்ணாடியிலே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக, சான்ஸே கிடையாது. ராயல் என்ஃபீல்டு ஷோரூம், டிவிஎஸ் ஷோரூம். ஆக்சுவலாக இங்கே தான் ஒரு ஃபோர்ட் ஷோரூம் இருந்தது, அங்கே தான் நம்ம கார் எடுத்தோம். இப்போ அந்த ஃபோர்ட் ஷோரூம் இல்லை, எடுத்துட்டாங்க. மைலேஜே சுற்றி ரேஞ்சே காட்ட மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் வந்து 0ன்ற மாதிரி தான் இருக்குது. போகும்போது பெட்ரோல் போடணுமான்னு கேட்டால் எனக்கு தேவை இருந்தது. இதுதான் ஆக்சுவலாக ஃபோர்ட் ஷோரூம் வந்தது, இப்போ நம்ம மாற்றிட்டாங்க. இங்கேயே நிறுத்திடும். ஓகே, உள்ளே போய்ட்டு டப்புன்னு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துடுறேன்.
ஓகே டெக்கத்லான் வந்த வேலை முடிஞ்சது. வந்து பர்பஸ் வந்து ஒன்று, பட் ஆனால் வாங்கின பொருள் வேறு. பட் ரெண்டுமே தேவையான பொருள் தான். டீஹைட்ரேஷன் பேக் வந்து நான் எதிர்பார்த்த ப்ராடக்ட் இல்லை, வேறு ஒரு ப்ராடக்ட் இருந்தது. ஸோ அது வாங்காமல் வேறு ஒரு ஐட்டம் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இன்னொரு தடவை வர மாதிரி இருக்கும் டெக்கத்லானுக்கு டீஹைட்ரேஷன் பேக்காக. கிளம்புவோம்.